நகராட்சி பெண் ஆணையாளர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க கோரி துப்புரவு பணியாளர்கள் துணை காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் நகராட்சி ஆணையாளர் சித்ரா புதிதாக பொறுப்பேற்றுள்ளார். இந்நிலையில் நகராட்சி துப்புரவு பணியாளர்கள் மரியாதை நிமித்தமாக நகராட்சி ஆணையாளரை சந்திக்க சென்றுள்ளனர். அவர்களிடம் ஆணையாளர் சித்ரா, தூய்மை பணியாளர்களான நீங்கள் ஏன் யூனிஃபார்மில் வரவில்லை என கேட்டுள்ளார். அதற்கு துப்புரவு பணியாளர்கள் தங்களது பணி முடிந்த பின்பு வீட்டுக்கு சென்று குளித்துவிட்டு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். அதற்கு ஆணையாளர், பார்த்தவுடன் நீங்கள் சாக்கடை அள்ளுபவர்கள் என்று தெரியுமாறு யூனிஃபார்ம் அணிந்துதான் வந்து என்னை பார்க்க வேண்டும் என கோபமாக தெரிவித்ததாகவும் மேலும் அவதூறாக பேசியதாகவும் கூறி காரைக்குடியில் பெண் ஆணையாளர் சித்ரா மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என துணை காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்துள்ளனர். காரைக்குடி அருகே சுடுகாட்டுக்கு செல்லும் பாதையில் கேட் அமைத்து பூட்டி வைத்ததால் இறந்த முதியவரின் சடலத்தை கேட் முன் வைத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள குளப்படி கிராமத்தில் மயானத்திற்கு செல்வதற்கு பொது பாதை உள்ளது. இந்த மயானத்திற்கு செல்லும் பொது பாதையில் உள்ள இரு புறங்களில் உள்ள வயலை கைலாசம் என்பவர் சமீபத்தில் விலைக்கு வாங்கியுள்ளார். அதனால் வயல் முழுவதும் வேலி அமைத்த அவர் பொது பாதையிலும் கேட் அமைத்து பூட்டி வைத்துள்ளார். இந்நிலையில் குளப்படி கிராமத்தில் 70 வயது முதியவர் உடல்நிலை சரியில்லாமல் இறந்ததை தொடர்ந்து அவரது உறவினர்கள் அவரது உடலை அடக்கம் செய்ய எடுத்து சென்றுள்ளனர். அப்போது சுடுகாட்டுக்கு செல்லும் பொதுப்பாதை பூட்டு போட்டு அடைக்கப்பட்டிருந்ததை கண்டு அவரது உறவினர்கள் அந்த கேட் முன்பு இறந்தவரின் உடலை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சாக்கோட்டை காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் பூட்டப்பட்டிருந்த கேட்டின் பூட்டை உடைத்து இறந்தவரின் உடலை அடக்கம் செய்ய எடுத்து செல்ல நடவடிக்கை எடுத்தனர். இறந்தவர் உடலுடன் பொதுமக்கள் போராட்டம் நடத்தியதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டத்தில் பள்ளி மாணவர்களுக்கு புகையிலை விற்ற 2 பெட்டிக் கடைகள் பூட்டி சீல் வைக்கப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சி மற்றும் தேவதானப்பட்டி பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை விற்பனை நடைபெற்று வருவதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு வந்த தகவலின் அடிப்படையில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் பள்ளிகளின் அருகே செயல்பட்டு வரும் பெட்டிக் கடைகளை கண்காணித்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பெரியகுளம் நகராட்சிக்கு எதிராக உள்ள பெட்டிக்கடை ஒன்றில் பள்ளி மாணவர்களுக்கு தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்த பொழுது கையும் களவுமாக பிடிபட்டனர். இதனைத் தொடர்ந்து புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்து 15 நாட்கள் கடைகளை திறக்கக்கூடாது என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு கடையை பூட்டி சீல் வைத்தனர். மேலும் கடை உரிமையாளர்களுக்கு தலா 25,000 ரூபாய் அபராதம் விதித்து உணவு பாதுகாப்புத்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். சீர்காழி அருகே வயலில் வாத்துகளின் கூட்டம், ரம்மியமான நடை அழகு பார்ப்போரை வியப்பில் ஆழ்த்துகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் தற்போது சம்பா விவசாய பணிகள் துவங்கியுள்ள நிலையில் வயல்வெளிகளில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுவதாலும் குறுவை அறுவடை முடிந்து உதிர்ந்து கிடக்கும் நெல்மணிகளை உணவாக எடுத்துக் கொள்ளும் வாத்து வளர்க்கும் சூழ்நிலை நிலவுகிறது. இந்நிலையில் வயல்வெளிகளில் மேயும் 1000க்கும் மேற்பட்ட வாத்துகளின் ரம்மியமான நடை பார்ப்போரை வியப்பில் ஆழ்த்துகிறது. மயிலாடுதுறை தலைமை அஞ்சலகத்தில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்தியா முழுவதும் செப்டம்பர் 17 முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை தலைமை அஞ்சலகம் சார்பில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் அஞ்சல் அலுவலகத்தில் நடத்தப்பட்டது. முன்னதாக அஞ்சலக ஊழியர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களை ஒருங்கிணைத்து சமையல் போட்டிகள் நடத்தப்பட்ட நிலையில் இதில் ஏராளமானோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் ஆசிப் இக்பால் தலைமையில் நடைபெற்ற கருத்தரங்கில் பெண்கள் வேலை பார்க்கும் இடங்களில் சந்திக்கும் பல்வேறு பிரச்சினைகளை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபட்டு போலீசின் என்கவுண்டரில் உயிரிழந்த வடமாநில கொள்ளையனின் உடல் பிரேத பரிசோதனை நீதிபதி முன்னிலையில் தொடங்கியது. நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே தோப்புக்காடு ஓடை பகுதியில் போலீசார் சுற்றி வளைத்து பிடித்ததில் தப்பி ஓட முயன்றபோது போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஹரியானா மாநிலம் திலால் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜுமாந்தின் என்பவன் உயிரிழந்தான்.
இதில் அஜார் அலி என்பவர் படுகாயமடைந்து சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் என்கவுண்டரில் உயிரிழந்த ஜுமாந்தின் உடல் பிரேத பரிசோதனைக்காக நாமக்கல் அரசு மருத்துவமனையில் குமாரபாளையம் நடுவர் நீதிமன்ற நீதிபதி மாலதி, நாமக்கல் வட்டாட்சியர் சீனிவாசன் ஆகியோர் முன்னிலையில் பிரேத பரிசோதனை நடைபெற்று வருகிறது. பிரேத பரிசோதனை செய்த பிறகு ஜுமாந்தின் உடல் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் உள்ள கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி விற்பனையை மாவட்ட ஆட்சித்தலைவர் ரத்னசாமி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து காஞ்சிபுரம், ஆரணி, திருபுவனம் உள்ளிட்ட இடங்களில் நெய்யப்பட்டுள்ள பட்டு ஆடைகளை பார்வையிட்டார். மேலும் அனைத்து கைத்தறி ரகங்களுக்கும் 30% தள்ளுபடி வழங்கப்பட்டு வருவதாகவும் பொதுமக்கள் இதனை பயன்படுத்திக் கொண்டு நெசவாளர்களின் வாழ்வில் ஒளியேற்றிட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். திண்டுக்கல்லில் மின்வேலியில் சிக்கி உயிரிழந்த காட்டு மாடு ஒன்றை தோட்டத்திலேயே வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்காமல் புதைத்தது குறித்த புகாரில் சம்பந்தப்பட்ட இடத்தில் அதிகாரிகள் நேரில் ஆய்வு மேற்கொண்டு விசாரணை நடத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் பள்ளப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் அமைந்துள்ள சிறுமலை வனப்பகுதியில் அதே பகுதியைச் சேர்ந்த ராமன் என்பவர் தனது தோட்டத்தில் மின்வேலி அமைத்து காட்டுப்பன்றியை வேட்டையாடி வந்துள்ளார். இதற்கிடையே கடந்த சில தினங்களுக்கு முன்பு மின்வெளியில் சிக்கி காட்டு மாடு ஒன்று உயிரிழந்தது. இதனை அடுத்து உயிரிழந்த காட்டு மாட்டை சம்பந்தப்பட்ட வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்காமல் தனது தோட்டத்திலேயே விவசாயி ராமன் புதைத்துள்ளார். இது தொடர்பாக திண்டுக்கல் மாவட்ட வன அலுவலர் ராஜ்குமார் தலைமையில் வனச்சரகர் மதிவாணன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு ஜேசிபியுடன் சென்று புதைக்கப்பட்ட காட்டு மாடை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை செய்த பின்னர் மீண்டும் அதே பகுதியில் புதைத்தனர். மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தலைமறைவாகியுள்ள ராமனை தேடி வருகின்றனர். திருவாடானை அருகே அடிப்படை வசதிகள் என்று அவதிப்பட்டு வரும் கிராம மக்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டி மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட அமரன்வயல் கிராமத்தில் 80க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்திற்கு கடந்த 25 வருடத்திற்கு முன்பு போடப்பட்ட சாலையானது தற்போது சேதமடைந்து காணப்படுவதால் பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் பணிக்கு செல்வோர் என அனைத்து தரப்பினரும் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். குறிப்பாக அறுவடை செய்யும் விளைபொருட்களை எடுத்து செல்ல விவசாயிகள் சிரமப்பட்டு வருகின்றனர். இதேபோன்று குடிநீர், மின்சார விநியோகம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாமல் அவதியடைந்து வரும் பொதுமக்கள் பலமுறை அதிகாரிகளுக்கு புகார் மனு கொடுத்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று வேதனை தெரிவித்ததோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் துரித நடவடிக்கை எடுத்து புதிய தார் சாலை மற்றும் கிராம மக்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தனர். இங்க இருக்கிற மக்கள் ரொம்ப சிரமத்துக்கு ரொம்ப ஆளாயிட்டாங்க. தண்ணி வசதி இல்லை. தண்ணி வசதி உடம்பு தண்ணி போகுது. மக்கள் எதுவுமே எதிர்பார்க்கவே இல்லை. ரோடு, சாலை வசதி எதுவுமே இல்லை. விவசாயம் இருக்கிற இந்த ஊரில் இருந்து 80 குடி இருந்துச்சு. இன்னைக்கு 50 குடி ஆகி போச்சு. எல்லாம் வெளியேறி போயிட்டு யாரும் உள்ள வர மாதிரி இல்லை. யாரும் எல்லாத்தையும் மனு கொடுத்து பார்த்தாங்க. யாருமே ஸ்டெப் எடுக்கிற மாதிரி ஜிஎம்சியில் கூட அனுப்பிச்சு பார்த்தோம். நடவடிக்கை எடுக்கவே இல்லை. இந்த ரோட்டுக்கான வசதி நீங்கள் பார்த்து எதை பண்ணிவிடுங்க. எங்களால் எதுவுமே பண்ண முடியல. நானும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தேன். ஸ்டெப் எடுக்கிறேன். எந்த இதுவும் நடவடிக்கை எடுக்கல. வேடச்சந்தூரில் திமுக பிரமுகர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட 2 ஆயுதங்கள் பறிமுதல் செய்ய சென்றபோது தப்பி ஓடிய குற்றவாளிகளுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டு சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திண்டுக்கல் வேடச்சந்தூர் திமுக தெற்கு ஒன்றிய பொருளாளர் மாசி பெரியண்ணா என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக மதுமோகன், சரவணன் ஆகிய 2 பேரை வேடச்சந்தூர் போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களை பறிமுதல் செய்ய போலீசார் பெரியகவுண்டம்பட்டி அருகே உள்ள பெரியகுளம் பகுதிக்கு அழைத்து சென்றபோது 2 பேரும் காவல்துறையினரிடமிருந்து தப்பி போட முயற்சித்துள்ளனர். போலீசார் அவர்களை பிடிக்க முயற்சித்த போது தவறி கீழே விழுந்து மதுமோகனுக்கு வலது கை எலும்பு உடைந்தது. சரவணனுக்கு கீழே விழுந்து இடது கால் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து போலீசார் அவர்களை மீட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அழைத்து வந்து சிகிச்சை அளித்து மாவுக்கட்டு போடப்பட்டுள்ளது. குமரி
கன்னியாகுமரி மாவட்டம் மேல்புறம் ஊராட்சியில் மழைநீர் ஓடை அமைக்காமல் சாலை பணிகள் நடந்து வருவதால் வீடுகளில் மழைநீர் புகுவதோடு அடுத்த மழைக்கே புதிய சாலை சேதம் அடையும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக பகுதி மக்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் மேல்புறம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பந்திட்டி விளை கொல்லம் விளை இணைப்பு சாலை 10 லட்சம் மதிப்பில் கான்கிரீட் அமைக்கும் பணிகள் நடந்து வருகின்றன. ஏற்ற இறக்கமான இந்த சாலையில் மழைநீர் ஓடை அமைக்காமல் சாலை பணிகள் மேற்கொள்வதால் இந்த சாலையில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்குவதோடு இந்த பகுதியில் உள்ள 25க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் புகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் சாலையில் மழைநீர் தேங்குவதால் அடுத்த மழைக்கே சாலை சேதமடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக ஊராட்சி மன்ற அதிகாரிகளிடம் இப்பகுதி மக்கள் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என இப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு எழுப்பியுள்ளனர். ஆகவே இந்த பகுதியில் மழைநீர் ஓடை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஓமலூர் சிறப்பு நிலை பேரூராட்சி மன்ற கூட்டத்தை 5 திமுக உறுப்பினர்கள் புறக்கணித்ததால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் சிறப்பு நிலை பேரூராட்சியின் மன்ற கூட்டம் தலைவர் செல்வராணி தலைமையில் நடைபெற்றது. இதில் திமுகவை சேர்ந்த பேரூராட்சி தலைவரை எதிர்த்து 5 திமுக உறுப்பினர்கள் கூட்டத்திற்கு வராமல் புறக்கணிப்பு செய்தனர். இதனால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் வார்டு உறுப்பினர்கள் தங்கள் பகுதிக்கு செய்ய வேண்டிய திட்டப்பணிகள் குறித்து கோரிக்கை விடுத்து பேசினர். மேலும் ஓமலூர் பகுதியில் 7 கோடி ரூபாய் மதிப்பில் திட்டப்பணிகள் செய்வதற்கு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. தொடர்ந்து பேரூராட்சிகள் இயக்குநரின் அறிவுறுத்தலின்படி உயிரி பல்லுயிர் மேலாண் குழு அமைப்பதற்கு மன்றம் அங்கீகாரம் அளிக்கப்பட்டது. ராசிபுரம் பகுதியில் தொடர்ந்து பொதுமக்களை வெறிநாய்கள் கடித்து வருவதால் வெறிநாய்களை பிடிக்க பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்துள்ள வேளம்பாளையம் கிராம பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதியில் தினம் தினம் வெறிநாய்கள் பொதுமக்களை கடித்து வருவதாகவும் கடந்த 2 நாட்களில் 10க்கும் மேற்பட்டவர்களை வெறிநாய்கள் கடித்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதி மக்கள் வெறிநாய்களை பிடிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். பரந்தூர் பசுமை விமான நிலைய திட்டத்தை கைவிடக் கோரி ஏகானபுரம் கிராம விவசாயிகள் முதல்வரை சந்திக்க பேரணியாக செல்ல முயன்றபோது 17 பேர் கைது செய்யப்பட்டனர். காஞ்சிபுரம் அடுத்த பரந்தூர் ஏகானபுரம் உள்ளிட்ட 13 கிராமங்களை உள்ளடக்கி 2வது பசுமை விமான நிலையம் சுமார் 4800 ஏக்கர் பரப்பளவில் அமையவுள்ளது. இந்நிலையில் இன்று காஞ்சிபுரத்தில் நடைபெறும் திமுக முப்பெரும் பவள விழாவில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொள்ள உள்ள நிலையில் முதல்வரை நேரில் சென்று சந்தித்து மனு அளிக்கப் போவதாக பரந்தூர் பசுமை விமான நிலைய எதிர்ப்பு கூட்டமைப்பினர் அறிவித்திருந்தனர். இந்நிலையில் அனுமதியின்றி பேரணி சென்ற 17 பேரை காவல்துறையினர் கைது செய்து சுங்குவார் சித்திரம் காவல் நிலையத்தில் தங்க வைத்துள்ளனர். இதுகுறித்து போராட்ட குழுவினர் சுப்பிரமணி கூறுகையில் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டும் பல வழிகளில் எதிர்ப்பு தெரிவித்தும் வந்த நிலையில் முதல்வரை சந்திக்க அனுமதி கேட்டும் கொடுக்காததால் பேரணியாக சென்றதாக தெரிவித்தார். இதனால் பேரணியாக சென்றபோது காவல்துறையினர் கைது செய்தனர். இருப்பினும் தங்கள் போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என தெரிவித்தார். ராசிபுரத்தில் உள்ள பொன் வரதராஜ பெருமாள் கோவிலில் புரட்டாசி 2வது வார சனிக்கிழமை முன்னிட்டு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பக்தர்களை மாடு தாண்டும் வினோத நிகழ்ச்சி நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பொன் வரதராஜ பெருமாள் கோவில் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் சிறப்பு வழிபாடு நடைபெறும். அதன்படி புரட்டாசி மாதம் 2 சனிக்கிழமை என்பதால் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பெருமாளை குலதெய்வமாக கொண்ட 300க்கும் மேற்பட்டோர் கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்தனர். இந்நிலையில் இந்த கோவிலில் முக்கிய நிகழ்வான பக்தர்கள் மீது மாடு தாண்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கடந்த 200 வருடங்களுக்கு மேல் இந்த நிகழ்வு நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. நெய்வேலி என்எல்சியில் பணியாற்றும் இன்கோசர்வ் தொழிலாளர்கள் 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி என்எல்சி நிறுவனத்தை கண்டித்து என்எல்சி பாமக தொழிற்சங்கத்தின் சார்பில் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் என்எல்சியில் பழுப்பு நிலக்கரி வெட்டி எடுக்கப்படும் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றது. இங்கு 8000 நிரந்தர தொழிலாளர்களும் 10,000க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்களும் பணியாற்றி வருகின்றனர்.
இந்த நிலையில் நெய்வேலி என்எல்சியில் பணியாற்றும் இன்கோசவ் தொழிலாளர்கள் அனைவரையும் நிரந்தர தொழிலாளர்களாக பணியமர்த்த கோரியும், ஒப்பந்த தொழிலாளர்கள் அனைவரையும் இன்கோசவ் தொழிலாளராக பணியமர்த்த கோரியும் உள்ளிட்ட 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி என்எல்சி நிறுவனத்தை கண்டித்து என்எல்சி பாமக தொழிற்சங்கத்தின் சார்பில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பழனி அருகே காட்டு யானைகளால் விவசாய பயிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த ஆயக்குடி நந்தவனம் அருகே சுரேஷ் என்பவர் நெல் நாற்று நடவு செய்து அறுவடை செய்யும் நிலையில் உள்ளனர். மேலும் அருகில் சுப்புராஜ் மற்றும் சடையப்பன் என்பவருக்கு சொந்தமான 46 தென்னக்கன்றுகளையும் யானைகள் புகுந்து நாசம் செய்துள்ளன. இதனைத் தொடர்ந்து வனத்துறையினர் காட்டு யானைகளை விரட்டும் பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் விவசாய பயிர்களை காட்டு யானைகள் கடும் சேதம் செய்துள்ளதால் இதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வனத்துறையின் மூலம் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும், காட்டு யானைகளை மலைப்பகுதிகளுக்குள் விரட்டுவதற்கு விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் விவசாயிகளும் சமூக ஆர்வலர்களும் வலியுறுத்தியுள்ளனர். தேனி மாவட்டம் சுருளி அருவியில் 5 நாட்கள் நடைபெறும் சாரல் திருவிழாவை மாவட்ட ஆட்சியர் சஜீவனா ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். தேனி மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை சார்பில் பிரசித்தி பெற்ற சுருளி அருவியில் சாரல் திருவிழா இன்று முதல் வரும் அக்டோபர் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதனை மாவட்ட ஆட்சியர் சஜீவனா ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். மேலும் சுற்றுலா, வேளாண், தோட்டக்கலை, சமூக நலன் மற்றும் கூட்டுறவு உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சி அரங்குகளை பார்வையிட்டார். இதையடுத்து விழாவில் பேசிய ஆட்சியர் சஜீவனா, சாரல் திருவிழாவை ஒட்டி இன்று முதல் 5 நாட்களுக்கு சுற்றுலா பயணிகள் சுருளி அருவிக்கு செல்வதற்கான வனத்துறை சார்பில் வசூலிக்கப்படும் நுழைவுக் கட்டணம் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் சர்வதேச காது கேளாதோர் தினம் மற்றும் இந்திய சைகை மொழி தின ஊர்வலம் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் சர்வதேச காது கேளாதோர் தினம் மற்றும் இந்திய சைகை மொழி தின ஊர்வலம் நடைபெற்றது. இவ்வூர்வலத்தை மாவட்ட ஆட்சியர் அழகுமீனா கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் காது கேளாதோர் சைகை மொழி எளிதாக கற்கலாம், சைகை மொழி கற்பதால் நட்பு புத்துணர்ச்சி தரும் என்ற பதாகைகளுடன் ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். சென்னை உயர்நீதிமன்றத்தின் நுழைவாயிலில் சாம்சங் நிறுவனத்தின் நிர்வாக பங்குதாரர் ஆனந்த கோபாலன் ஸ்ரீவில்லிபுத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், சாம்சங் நிர்வாகம் தொழிலாளர்கள் சட்டவிரோதமாக போராட்டத்தில் ஈடுபட்டாலும் தொழிலாளி குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக உள்ளதாக கூறினார். மேலும் தொழிலாளர்களுக்கு கொடுக்கப்படும் சம்பளம் அரசால் நிர்ணயிக்கப்பட்ட சம்பளத்தை ஒப்பிடுகையில் அதிகமாக உள்ள போதிலும் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இதை சுமூகமாக முடிக்க வேண்டும் என்று தான் நிர்வாகத்தின் நிலைப்பாடாக உள்ளதாக கூறினார். மேலும் தொழிலாளர்களுடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்த நிர்வாகம் தயாராக உள்ளதாகவும் கூறினார். கவர்மெண்டால் நிர்ணயம் செய்யப்பட்ட சம்பளத்துடன் அதிகமாக தான் கொடுக்கப்பட்டால் கூட அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக முடிக்க வேண்டும் என்பதுதான் நிர்வாகத்தின் நிலைப்பாடாக உள்ளது. இன்று வரை எந்த தொழிலாளி மீதும் எந்தவித நடவடிக்கையும் நிர்வாகம் எடுக்கவில்லை. திரும்ப வரும் தொழிலாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படாது என்றும் நிர்வாகம் உத்தரவு கொடுத்துள்ளது. ஆனாலும் இன்று வரை தொழிலாளர்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.